தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் குறிஞ்சிமூர்த்தியார். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது குறிஞ்சி நிலம். ஐவகை நிலங்களில் மிக முக்கியமான முதன்மை நிலமாக விளங்குகிறது குறிஞ்சி நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற ஐவகை நிலங்களில் முதன்மையானது குறிஞ்சி. அந்த குறிஞ்சி நிலம் ஏன் சிறப்புக்குரியது என்பதை நான் சொல்கிறேன். அதன் அடிப்படையாக விளங்கக்கூடிய நிலத்தின் தன்மையாக மலையும் மலை சார்ந்த நிலமும் விளங்குகிறது. மலையும் மலை சார்ந்த நிலமே குறிஞ்சி நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அங்கே வாழ்ந்தவர்கள் மலைக்குறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த மலை நிலத்தின் கடவுளாக சேயோன் என்று பெயரோடு குறிஞ்சி நிலத்தின் தலை நிலத்தினுடைய தலைவனாகவும் இறைவனாகவும் முருகன் விளங்குகிறார். புழகன், அழகன் என்று பல பெயர்களில் அழைக்கக்கூடிய சேயோன் என்ற முருகனே குறிஞ்சி நிலத்தினுடைய படைநிலத்தின் தலைவனாகவும் விளங்குகிறார். குறிஞ்சி நிலத்தை பொறுத்தவரையில் அங்கே வாழ்ந்தவர்கள் மலைக்குறவர்கள் தான் மனித நாகரிகத்தினுடைய முதன்மை தோன்றுதலாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஆதி குடிகள் அவர்களுடைய பண்பிலே தான் இன்றைக்கு தமிழர்களுடைய பண்பு அடங்கியிருக்கிறது. தலைநிலத்திலே வாழ்ந்த மக்களினுடைய வாழ்வியல் முறையே இன்றைக்கும் தமிழர்களுடைய முதன்மையான ஒரு வாழ்வியல் முறையாக பின்பற்றப்படுகிறது, போற்றப்படுகிறது. அத்தகைய குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்த மலைக்குறவர்கள் தான் மனித நாகரிகத்தின் முதன்மை நிலையிலே இருந்த மக்கள். மலையிலே தேன், திணை ஆகியவைகளை தான் முதன்மையாக இறைவனுக்கு படைத்தார்கள். அப்படி பெருமைக்குரிய அந்த குறிஞ்சி நிலத்தின் வாழ்ந்த மக்கள் இயற்கையையும் கூட இறைவனாகவே வழிபட்டார்கள். அதன் அடிப்படையிலே தான் படைநிலத்தின் தலைவனாக முருகனையும் இயற்கையில் மலைகளை தெய்வங்களாகவும் வணங்கினார்கள். மலைக்குறவர்களுடைய வாழ்வியல் முறைதான் முதன்மையானது என்பதற்கு குறிஞ்சி நிலம்தான் ஒரு சான்று. அத்தகைய குறிஞ்சி நிலத்திலே பல்வேறு விதமான சங்க இலக்கியங்கள் இன்றைக்கு தோன்றுதலினுடைய முதன்மையாக விளங்குகிறது. அதன் அடிப்படையில் தான் குறமகள் இளவேயினி அவர்களுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், முதல் பெண்பார் புலவர். ஔவையாருக்கு முன்பு சங்க காலம் தொட்டு கல் தோன்றிவிட்டது, மண் தோன்றவில்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முதல் மூத்த குடி என்று சொல்லக்கூடிய இந்த பழங்குடி மலைக்குறவர் குடிதான் குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்தவர்கள் என்பதற்கு சான்றாக முதன்மை பெண் புலவர், சங்க இலக்கியங்களில் முதல் பெண்பார் புலவர் குறமகள் இளவேயினியார். அத்தகைய சிறப்புக்குரியவரா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், எந்த சபையிலும் பெண்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் தானே இருந்தது என்று நீங்கள் நினைக்கலாம். அது தவறு. சங்க இலக்கியங்களில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் விளங்கி இருக்கிறார்கள். அதற்கு சான்றுதான் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்மையார் குறமகள் இளவேயினியாருடைய புலமை. அவர்களுடைய புலமை ஆண்களுக்கும் சரிநிகராக இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. பேய் மகள் என்று இலக்கணத்திலே சொல்லப்பட்ட குறமகள் இளவேயினியார் அவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 50 லட்சம் ரூபாய் செலவிட்டு மதுரையிலே முழு திருவுருவ சிலை அமைப்பதற்கு ஆவணம் செய்திருக்கிறார். அவருக்கு இன்றைக்கு மலைக்குறவர் சமூகத்தை சார்ந்த அனைவரும் நன்றியினை தெரிவித்து வருகிறார்கள். மற்றும் நான் சார்ந்த குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகமும் நன்றியை தெரிவித்து வருகிறார்கள். அத்தகைய குறிஞ்சி நிலத்தை சார்ந்த நாம் வாழும் கல்வெட்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வரலாற்றுகளின் பிணைப்புகளோடு இணைந்திருக்கிறோம். ஆகையினால் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடியவர்கள் நாம் தான் முதல் திணைக்கு உரியவர்கள் என்கின்ற அந்த பாங்கோடு அனைவரும் செம்மார்ந்த பெருமையோடு நாம் இருக்க வேண்டிய கட்டாயம். காரணம் என்னவென்று சொன்னால், வரலாறுகளிலே முதன்மையாக விளங்கக்கூடிய குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவர்கள் நாம் கல்வியிலோ பொருளாதாரத்திலோ பின்தங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்மால் என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நாம் தக்க பாடம் புகட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வலிமையாக வந்து கொண்டிருக்கிறோம்.
ஆகையினால் நாம் இன்னும் பல முடிவுகளையும் பல கட்டங்களையும் தாண்ட வேண்டியிருக்கிறது. அதற்கு குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு ஏணியாக அமைந்து நம்முடைய சமூகத்தை வழிநடத்தும். அதனால் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டிய கடமை இருப்பதை உணர்ந்து அனைவரும் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்று குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர்கள்